நீங்கள் தங்கம் யூஸ் பண்ணக்கூடாது, சில பேர் நீங்கள் தங்கம் தான் போடணுங்கிறாங்க. அது எந்தெந்த லக்னக்காரங்க எந்த லக்னம்? லக்னங்களை உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம குறிப்பிட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி யார் அணியணும் யார் அணியக்கூடாது? தாராளமாக ரிஷப லக்னக்காரங்க அணியலாம். அதுக்கடுத்து கடக லக்னக்காரங்க அணியலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னக்காரங்க அணியலாம். மகர லக்னம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பாருங்க இந்த ஆம மோதிரம்லாம் டர்கைஸ் அந்த வடிவத்துக்கு ஆமா அதெல்லாம் இப்போ நிறைய ஏன்னா தங்கத்திலே போடுறாங்க. தசாவரத்துக்குள்ள ஒரு அவதாரம் இல்லையா, அது அவதாரத்தை வந்து ஒரு வடிவமா போடுறது. குழந்தைக்கு துடிப்பு வந்தா தானே அந்த உயிர் வந்ததா அர்த்தம். அதே மாதிரி இந்த கற்களுக்கும் ஒரு உயிர் துடிப்பும் இருக்கு. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஸ்படிகம் நம்ம கழுத்துல போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்படிகங்கிறது இஸ் நத்திங் பட் குவாட்ஸ். நம்ம வாட்சஸ்ல குவாட்ஸ் வாட்சஸ் யூஸ் பண்றாங்க, இதுதான். அந்த குவாட்ஸ்ல உள்ள துடிப்பு தான் அந்த வாட்சில் உள்ள முள்ள நகர்த்துறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க துல்லியமா வேற இருக்கும். லக்னம் நல்லா இருக்கா, 5ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நிச்சயமா நீங்க பாக்குறீங்கன்னா இல்லைன்னு தான் இருப்பாங்க. ராகுக்கு எது காலசர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த ஜெம்ஸ்டோன் நல்லா இருக்குன்றது. ரெண்டாவது அந்த ஜெம்ஸ்டோனை என்ன மெட்டல்ல என்ன விரல்ல குறிப்பிடத்தக்க மெட்டல்கள் இருக்கு, அந்த மெட்டல்ல தான் போடணும், அந்த விரல்ல தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. தங்க விலை ஏறிடுச்சுன்னு வெளியில போடக்கூடாது. வர மாதிரி எல்லா விரலையுமே பெரிய பணக்காரங்கன்னு பார்த்தா கையில அந்த ரத்தின கற்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தியும் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கணித ஜோதிடர் பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வாழ்வமுடன் வணக்கம். பக்தியும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கடந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆல்பபெட்டிக்ஸ் சீரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்துச்சு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படிதாங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி கரெக்டா நீங்க சொன்னீங்க? அதுவும் குடும்பத்துல ஆகாது, சொந்த பந்தம் ஆகாதுன்னு சொன்னீங்க. எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட கேள்விகளை இப்ப கேட்க போறோம். அதாவது மெயினா பார்த்தா இந்த கற்கள், அதாவது இந்த ராசிக்கள்னு சொல்லுவாங்க. இதை போட்டா வந்து பொருளாதார ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் பணக்காரங்க பாக்குறாங்க. நிறைய பேர் பாருங்க அவெஞ்சர்ஸ்ல வர மாதிரி எல்லா விரலையுமே பெரிய பணக்காரங்கன்னு பார்த்தா கையில அந்த ரத்தின கற்கள் இருக்கும். நிறைய பேர் அதை போடுறாங்க. பட் என்னன்னா பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கு, பிரச்சனைகள் தடையா இருந்ததெல்லாம் கொஞ்சம் இதாயிருச்சு. இப்ப லேட்டஸ்டா கூட பாருங்க இந்த ஆம மோதிரம்லாம் வடிவத்துக்கு அதெல்லாம் இப்ப நிறைய தங்கத்திலே போடுறாங்க. தசாவரத்துல ஒரு அவதாரம் இல்லையா, அது அவதாரத்தை வந்து ஒரு வடிவமா போடுறது. நிறைய பேர் பொதுமக்களுக்கு என்னன்னா ஒரு விழிப்புணர்வா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த வீடியோ பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கற்கள் வந்து மனித வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி, நவரத்தின கற்கள் வந்து உண்மையிலேயே சக்தி உள்ளவையா அப்படின்னு நம்ம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நானே அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நவரத்தின கற்கள் எங்க ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறாங்கன்னு நான் பார்த்து என் கண்ணில் பட்டதை நான் முதல்ல சொல்றேன். கோவில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது, கோவில்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க, மந்திர பிரயோகம் பண்றாங்க, எவ்வளோ வந்து யாகசாலைகள் ஏற்படுத்தி மந்திர பிரயோகம் பண்ணி கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது, கோயில்களில் வந்து சிலை வைக்கும்போது, சிலை பிரதிஷ்டை பண்ணும்போது சிலைக்கு அடியில் வைக்கக்கூடிய யந்திரங்கள் வைப்பாங்க. ஏன்னா அந்த பவர் வந்து சாமிக்கு நல்லபடியாக இருக்கணும், வரக்கூடியவங்களுக்கு ருணரோக சத்துருக்கள் ஒழியணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கீழே வந்து அந்த யந்திரங்கள் வைக்கிறாங்க. யந்திரங்கள் வைக்கும்போது வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களை ஒன்று நான் பார்த்தது நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா வைப்பாங்க. எந்த கோயிலாகட்டும் கீழே வந்து நவரத்தினங்கள் கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன் நவரத்தினங்களை அங்கே வைக்கிறாங்க? நவரத்தினங்களுக்கு சக்தி இல்லைன்னா ஏன் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க? பிரதிஷ்டை பண்ணக்கூடிய கற்பகிரகம்னு சொல்லக்கூடிய மிக புனிதமான ஒரு இடத்துல, அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதிகமாக உள்ள இடத்துல எப்படி நவரத்தினங்களை உள்ளே வைக்கிறாங்க? நவரத்தினங்களுக்கு சக்தி இல்லாமல் அங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் சரி, இதுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நவரத்தினங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூமிக்கு அடியில் பலவிதமான கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னிலிருந்து அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல தான் அது வந்து உற்பத்தி ஆகுது. அந்த ரத்தனங்களுக்கு ஏன் எப்படி இந்த பவர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸ்டோன்ங்கிறது வேற, கிறிஸ்டல்ங்கிறது வேற. கிறிஸ்டல்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, எப்படி மனிதன் வந்து தவம் செஞ்சு ரிஷியா மாறுற மாதிரி இந்த கற்களும் வந்து அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அந்த டியூரேஷன் ஆஃப் தி பில்லியன் இயர்ஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க, பவுடராக இருக்கக்கூடிய ஸ்டோனாக மாறி ஸ்டோனாக இருக்கக்கூடியது கிறிஸ்டல்னு ஃபார்ம் ஆகும்போது, கிறிஸ்டல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல்னா உயிர் பெறுறது.
எப்படி ஒரு 10 மாதம் வந்து உடல்ல இருக்க அந்த உடம்புல வந்து அம்மா உடம்புல இருந்து அந்த உயிர் பெற்று அந்த குழந்தை வர்ற மாதிரி இந்த கிறிஸ்டல்ங்கிறது கிறிஸ்டல்னு சொல்லியாச்சுன்னா உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த உயிர்ங்கிறது எப்படி நம்ம கணக்கிடுறோம்னா துடிப்பு இருக்கும். அது ஒரு குழந்தைக்கு துடிப்பு வந்தால் தானே இந்த உயிர் வந்ததா அர்த்தம். அதே மாதிரி இந்த கற்களுக்கும் உயிர் துடிப்பும் இருக்கு. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஸ்படிகம் நம்ம கழுத்தில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்படிகம்ங்கிறது இஸ் நத்திங் பட் குவாட்ஸ். நம்ம வாட்சஸில் குவாட்ஸ் வாட்சஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த குவாட்ஸில் உள்ள துடிப்பு தான் அந்த வாட்சில் உள்ள முள்ளை நகர்த்துறது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா துல்லியமாக வேறு இருக்கும், அப்ராக்சிமேட்டலாக இருக்கும். துல்லியமாக ஒரு துடிப்புங்கிறது துல்லியமாக இருக்கும். ஸோ அந்த ரத்தினங்களுக்கு கிறிஸ்டல்னு மாறினது பிறகு அதுக்கு ஒரு துடிப்பு வந்துடுது. குறிப்பிட்ட துடிப்புகள் குறிப்பிட்ட கிரக வைப்ரேஷன்ஸுக்கு மேட்ச் ஆகி நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்ததுன்னா அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி நம்ம ஸ்டெபிலைசர் கரண்ட்டுக்கு வந்து லோ வோல்டேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகங்கள் தேவையில்லாத கிரகங்கள்னு இருக்குது. தேவையில்லாத கிரகங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய ஃபீல்டில் நான் 30 வருஷமாக இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட வர்ற ஜாதகங்கள் ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட கன்சல்டிங் வர்றவங்க எல்லாருக்குமே நான் பார்த்த வரைக்கும் 95% முக்கியமான கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலேயே நீசத்திலேயே இருக்கும். இது வந்து நீங்கள் என்கிட்ட இருக்கிற அந்த ப்ரூஃப் வந்து செல்ஃபோன்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகம் வந்தோடனே நான் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான கிரகம் என்ன, அது எங்கே மறைஞ்சிருக்கு, அல்ல நீசம் அடைஞ்சிருக்கு, அவங்க தான் 95% வந்துடுவா. ஏன்னா ஒரு முக்கியமான கிரகமெல்லாம் உச்சஸ்திலேயோ மிகப்பெரிய குரு பார்வை பெற்றோ இருந்ததுன்னு வைங்க, அவங்க ஏன் வந்து அதை எடுத்துக்கிட்டு கையில் வராங்க, தேவையானதான் வீடு தேடி வருதே. ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த லக்னத்துக்குரிய பவரை எப்படி எடுத்து கொடுக்குறது, நீசமடைஞ்ச அந்த உதாரணத்துக்கு லக்னத்துக்குன்னு நம்ம முக்கியமாக முறையில் பார்த்தீங்கன்னா, நவரத்ன முறைகள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜெம்ஸ்டோன் யார் யாருக்கு நல்லது கொடுக்கும், எல்லாமே எல்லாருக்கும் நல்லது கொடுக்குமானா கொடுக்காது. இப்போ நவரத்னங்கள் எல்லாரும் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நவரத்னங்கள் எல்லாரும் 9 கல் வச்சு போடுவாங்க. அது வந்து வேண்டாத வேலையை வீட்டில் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறுற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. வாண்டடாக வண்டியில் ஏறுறது. இது எங்கே யூஸ் பண்ணலாம் நவரத்னம்னு கேட்டிங்கன்னா, சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணலாம், வீட்டு நிலைக்கு கீழே யூஸ் பண்ணலாம், பூமியில் வந்து வைக்கக்கூடியது இந்த 9 ரத்னங்கள். தனியாக வந்து நவரத்னங்களை ஒன்றா பதிர்த்து போடுறது தேவையில்லாத வேலை, அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு தேவையான கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்க, லக்னாதிபதி மிக முக்கியமானவர். அவர் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் நல்லதே செய்வார் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குரியவர், இவரும் வந்து நல்லதை தான் செய்வார். ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து நல்ல முறையில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சூப்பருங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஜெம்ஸ்டோன்ஸ்னால் நிறைய கேட்டகரி இருக்குது. இன்னைக்கு வெளியே போனால் மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வந்து ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பொதுவாக நாங்கள் எப்படி அதை பிலீவ் பண்ணுறது? இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் இது மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மைண்டை போட்டு இது பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது ஒரு சைக்கிளாக ஒரு ஆரம்பத்தில் படத்தில் வந்து ஒரு மணிரத்னம் படம் மாதிரி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்க, உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு லக்னம் நல்லா இருக்கா, 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். ராகு கேது காலசர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த ஜெம்ஸ்டோன் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. 2வது அந்த ஜெம்ஸ்டோனை என்ன மெட்டலில் என்ன விரலில் அணிகிறதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. குறிப்பிடத்தக்க மெட்டல்கள் இருக்குது, அந்த மெட்டலில் தான் போடணும், அந்த விரலில் தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. இப்போ தங்க விலை ஏறிடுச்சுன்னு வெளியில் போடக்கூடாது, என்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு தங்கத்தில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு உலோகம் இருக்குது, விரலும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வாங்கும்போது நகைக்கடையில் வாங்குறது சிறப்பாக இருக்கிறது இல்லை. இப்போ நான் முதல்ல நகைக்கடையில் வாங்குங்க, ஒரு சர்டிஃபிகேட்டோட வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய இடத்துல வந்து அது வாங்குற போது நல்லா பேசுகிறாங்க சார். 2வது வந்து திருப்பி ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க விஷயம் அது கிடையாது. அவங்க தங்கம் விற்கிறாங்க, வெள்ளி விற்கிறாங்க, வைரம் விற்கிறாங்க, நவரத்னங்கள் விற்கிறாங்க. அது வியாபாரத்தன்மையோட போனோடனே என்ன ராசி மேடம் இந்த போட்டுக்குங்கன்னு சொல்லி எடுத்துருவாங்க. நீங்களும் போட்டு ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க ராசிக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாமல் மெல்ல முடியும். சரி திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க, திருப்பி கொண்டு போய் கொடுத்தா ரிட்டர்ன் சார்ஜ் ஏதோ ஒரு சார்ஜ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதுவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்வேன்னா, யார் உங்களுக்கு ரிட்டர்ன் கேரண்டி கொடுக்குறாங்களோ 50% ரிட்டர்ன் கேரண்டி நான் கொடுப்பேன். நல்லா இருந்தால் வச்சுக்கிங்க,
நல்லா இருந்தால் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நல்லா இல்லைன்னா வச்சுக்காதீங்க. ஆனால் ஆகிறது இல்லை. ஏன்னா நம்ம கேரண்டி கொடுத்துட்றோம், நல்ல முறையில் செஞ்சுட்டு வர்றோம். இருந்தாலும் கடவுளுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால அந்த பணம் சம்மந்தப்பட்டதுனால அந்த இதுக்கு நான் சொல்லிடுறது 50% ரிட்டர்ன் கேரண்டி யார் கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க, சர்டிஃபிகேட்டோட வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி ஜெம்ஸ்டோனை வந்து என்ன ஜெம்ஸ்டோனுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன்னாக்க நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு அதை தெரிஞ்சுக்குங்க. பார்த்துட்டு இந்த ஜெம்ஸ்டோன் தான் போடணும், இந்த ஜெம்ஸ்டோனுக்கு உண்டான ரத்தினம் இதுதான், இந்த ஜெம்ஸ்டோனுக்கு உண்டான விரல் இதுதான், இந்த உலோகம் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு உண்டான கோயில்களும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் போயிட்டு வரணும். என்னால் முடியலைங்க, ஜெம்ஸ்டோன் போட முடியாது, அந்த மாதிரி வசதியில் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா தயவுசெய்து அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அப்படி அந்த கோயில்களுக்கும் போக முடியலைன்னா அந்த ஃபோட்டோவனாச்சும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒரு வழி பிறக்கும். கோயிலுக்கு போங்க, அது பிறகு ஜெம்ஸ்டோன் வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும். இந்த முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரத்தினங்களை அணியிற முறைன்னு நிறைய முறை இருக்குது, அட்டவணை முறை நிறையா இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிப்படி அணியிறது. அது பார்த்தீங்கன்னாக்க 75% ஃபெயிலியர். ராசி கற்கள் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து 75% வந்து ராசி கற்கள் ஃபெயிலியர். அட்டவணை முறையில் மாத முறைன்னு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இது ஜனவரியில் பிறந்தவங்க, பிப்ரவரியில் பிறந்தவங்கன்னு ஒரு முறை இருக்குது, அதுவும் ஃபெயிலியர். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது வந்து 99.9% நல்லா இருக்கிற ஒரு முறையை நான் சொல்ல போகிறேன். அது என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்க லக்னாதிபதி முறை. லக்னத்தினுடைய அடிப்படையை வச்சு நம்ம இப்போ ஜாதகத்தை பார்த்து யோக பலன்கள் தரக்கூடியவங்களை நிர்ணயம் பண்ணி அதற்குண்டான ஜெம்ஸ்டோனை போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதனால பிரயோஜனம் கிடைக்கும். இதை நான் எப்படி ப்ரூஃப் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கொடுத்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணங்களால ஒரு மறந்து எங்கேயாவது ஜெம்ஸ்டோன் மோதிரத்தை கழட்டி வைப்பாங்க, மிஸ் ஆயிரும். அப்போ மிஸ் ஆகணும்னா என்ன ஆகும் நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரினா ஒரு மாதிரி வைப்ரேஷனு, உடம்புல வந்து மனசு சரியில்லாமல் இருக்கும், இல்லது ஏதாவது ஒரு விபத்துக்கள் ஏற்படும். ஏதாவது நடக்கும்போது தான் தெரியும் இவங்க மோதிரத்தை எங்கேயோ தவறிய வச்சுட்டு வேர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தெரியும் போது திருப்பி அவசரமாக ஓடியாருவாங்க. சார் நீங்கள் எப்போவோ நாங்கள் கொடுத்தது நல்லா இருந்தது, எல்லாம் சரியாக இருந்தது, இப்போ திடீர்னு மிஸ் ஆனோடனே எல்லாமே ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, தயவுசெய்து எங்களுக்கு வந்து மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, நம்ம செய்கிறது நல்ல துறையை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த முறைப்படி செஞ்சுக்கிட்டிங்கனாக்க மணிரத்னம் படம் மாதிரி நல்லாயிருக்கும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சூப்பர். அப்போ அருமையாக சொன்னீங்க. அப்போ அதுவும் பார்த்துருவோம். ஏன்னா லக்னாதிபதினு சொல்லிட்டீங்க. இப்போ 12 லக்னம் இருக்கிறதுக்கு 10 தனித்தனியாகவே பார்த்துருவோம். கண்டிப்பாக. அப்படி முதல்ல இருக்கக்கூடிய மேச லக்னம், மேச லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி கற்கள் போடணும்? மொத்தம் வந்து 12 வீடு இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள்ல 7 கிரகங்கள் தான் லக்னாதிபதியா வரும், மீதி 2 கிரகங்கள் வராது, ராகு கேதுக்கள் வராது. ஸோ அப்போ இந்த 9 லக்ன கிரகங்களில் 7 கிரகங்கள் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் வரும். இப்போ நீங்கள் மேஷ லக்னம்னு ஆரம்பிக்கிறது காலசு புருஷ தத்துவம்னு சொல்கிறோம். மேஷ லக்னம் செவ்வாய்க்குரியது, அதே மாதிரி விருச்சிக லக்னமும் செவ்வாய்க்குரியது. இந்த லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய். இந்த செவ்வாய்க்குரியது எதுன்னு கேட்டிங்கனாக்கா பவளம். அது கடலில் விளையக்கூடியது. கடலில் விளையக்கூடிய 2 ரத்னங்களில் ஒன்று செவ்வாய்க்குரிய பவளம். பவழங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பவழக்கொடியிலே முத்துக்கள் சேர்த்தான்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பவழக்கொடியாக தான் ஃபார்ம் ஆகும். கொடின்னு எப்படி ஃபார்ம் ஆகும்னாக்க, கோடிக்கணக்கான பூச்சிகள், சின்ன பூச்சிகள் வெள்ளை கலரில் சின்னதாக இருக்கும். அது கோடிக்கணக்கான பூச்சிகள். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றோட ஒன்று இணைஞ்சு அதாவது லட்சக்கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு தாவரம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து சிகப்பு நிற கலரில் இருக்கிறது பவழம்னு நம்ம சொல்லக்கூடியது. செந்நிற பவழம்ங்கிற போது வெள்ளை கலர்லேயும் பவழம் இருக்குது, நீல கலர்லேயும் பவழம் இருக்குது. பட் சிவப்பு நிற பவழம் தான் நம்ம குறிப்பிடுறது. இந்த பவழம் வந்து தங்கத்தில் அணியணும், வலது கை மோதிரவரில் தான் அணியணும், ஓப்பன் செட்டிங்கில் தான் அணியணும். கல் வந்து தோலில் டச் ஆகணும்னு அவசியம் இல்லை, போட்டுக்கிட்டா போதுமானது. இது வந்து மேஷம் விருச்சிக லக்னத்துக்கு உரியது. அதுக்கடுத்து ரிஷபம், துலாம். இதற்குண்டான அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து யாருன்னு கேட்டிங்கனாக்க வைரம். இது வந்து எப்படி அணியணும்? வைரம்ங்கிறது சுக்கிரனுக்குரிய தன்மையுடையது. வைரங்கிறது ரத்தினங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியது. ரத்தினங்கள்லேயே அந்த சுக்கிரனுக்குரிய குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்க புருவ மத்தி. இதுக்குண்டான இது வந்து இந்த கண்ணு. சுக்கிரன்னாலே கண்ணு தான். இந்த கண்ணு வந்து கண்களால் பார்த்து இன்பமடையக்கூடியது. அதில் வந்து ரத்தினங்கள்லேயே அதிகமான ப்ளே ஆஃப் லைட்ஸு, ஜொலிக்கக்கூடிய தன்மை இந்த வைரத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் சுக்கிரனுக்குரிய தன்மையாக அந்த ரத்தினத்தை குறிப்பிடுறாங்க. இதை நீங்கள் வலது கை சுண்டு விரல்ல வெள்ளியில் போடுறது தான் சிறப்பு. வலது கை சுண்டு விரல்ல வெள்ளியில் போடுறது தான் சிறப்பு. இது வந்து ரிஷபம், துலாத்துக்கு. அடுத்தது மிதுனம், கன்னி. இதற்குண்டான ரத்தினம், அதுக்குண்டான தெய்வம் வந்து லார்ட் ஆஃப் தி லக்னா,
அது யாருன்னு கேட்டிங்கனாக்கா புதன். புதன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்குரிய ரத்னம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மரகதம். இந்த மரகதம் வந்து எப்படி போடணும்னாக்கா வலது கை சுண்டு விரல்ல வெள்ளியில் தான் போடணும், வைரம் மாதிரியே தான் அதுவும். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடகம். கடகத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் தான் லார்ட் ஆஃப் தி லக். ஸோ அதற்குண்டானது முத்து நீரில் விளையக்கூடியது. இது வெள்ளியில் தான் போடணும், வலது கை ஆட்காட்டி விரலில் போடுறது சிறப்பாக இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மம், சூரியன். சூரியனுக்குரியது மாணிக்கம். மாணிக்கம்ங்கிறது ரத்தினங்கள்லேயே வந்து முதன்மையான ரத்தினம், சிவப்பு நிறமுடையது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாங்கிற ரூபிங்களா சார்? ரூபின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ரூபிங்கிறது தங்கத்தில் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் போடணும், வலதுகை மோதிர விரலில் போட்டால் சிறப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மீன லக்னம், அது மீனமும் தனுசும் இதில் வந்துடும். கனக புஷ்பராகம் இதற்கு உண்டானது, குருவுக்கு உண்டானது கனக புஷ்பராகம். குருவுக்கு தங்கம் வந்து ஆதிபத்தியம் பெற்றதுனால இந்த தங்க நிறமுடைய அந்த ரத்தினம் வந்து கனகம்னு சொல்லக்கூடியது, கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. இதற்குண்டான விரல் பார்த்தீங்கன்னா வலதுகை ஆட்காட்டி விரலில் தங்கத்தில் தான் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும், கனக புஷ்பராகம்னு பேர் இருக்கு. அதே மாதிரி மகர கும்பத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீலக்கல். நீலக்கல் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும், சனிக்குரிய ரத்தினம்ங்கிறதுனால அதை பார்த்து தான் போடணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக பார்த்தீங்கன்னா அது நடுவிரலுடைய இலக்கணம், நடுவிரலில் தான் போடணும். இந்த சனி ரேகை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீலக்கல் வந்து வலதுகை நடுவிரலில் வெள்ளியில் தான் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும், ப்ளூ சஃபேர்ஸ். அப்போ 7 ரத்னங்கள், 7 கிரகத்துக்கு உண்டான 7 ரத்னங்கள் வந்தாச்சு, 12 ராசிக்கும் வந்துடுச்சு. இப்போ 2 விஷயங்கள் வித்தியாசப்படுது. என்னென்னா வைடூரியமும் கோமேதகமும் இதில் வராது. அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ராசி லக்னங்கள் இல்லைன்னா கூட சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகம் வரும். ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கிரகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை வந்து இவருக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. என்ன காரணம் இருக்கா, ராகு கேதுக்களுக்கு இடையில் கிரகங்கள் அடிபட்டு போயிருக்கும். அப்போ ராகு கேதுக்களுக்கு இடையில கிரகங்கள் அடிபடும் போது இந்த ராகு கேதுக்கு உண்டான ரத்னங்களான வைடூரியத்தையும் கோமேதகத்தையும், கோமேதகம் வைடூரியம், கோவை கோமேதகத்தையும் வைடூரியத்தையும் வலது கையில் மோதிர விரலில் வெள்ளியில் அணிஞ்சு 1 வருஷம் போட்டுக்கணும். அதற்கு பிறகு அதை கழட்டி காளகஸ்தியில் போய் உண்டியல்லையோ பக்கத்தில் ஒரு நதி, பொன்முகலி நதின்னு இருக்கு, அங்கே போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் லக்னாதிபதிக்கு உண்டான ஸ்டோனை போடணும். அப்போ தான் அது வேலை செய்யும். ஸோ அந்த ரத்தினங்களை அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தசா ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் திசையில் வந்து ராகு திசை வந்து ஒரு கடுமையான திசை, அது 18 வருஷம் வரும். ஸோ அதனால வலது கை மோதிர விரலில் உங்களுக்கு கோமேதகம் போடுறது சிறப்பு. கேதுவோட திசை இது வந்து வயதானவங்க எல்லாருமே போடலாம். கேது வந்து அந்த இறைத்தன்மை எட்டக்கூடிய நிலைமையை கொடுக்கக்கூடியது. வைடூரியம் அதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வலது கை மோதிர விரல்லையே அதையும் தனியாகவும் போட்டுக்கலாம், வெளியில் போடுறது சிறப்பானது. ஸோ இந்த முறைப்படி நீங்கள் அணிஞ்சிங்கனாக்க இந்த ஜெம்ஸ்டோன் வந்து உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சூப்பர். அது ரொம்ப விலையெல்லாம் ரொம்பலாம் கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. 40,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது அப்படி அவ்வளோ தூரம்லாம் வேண்டியதில்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப அருமையாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. என்னோட பொதுவாக இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் தங்கம் யூஸ் பண்ணக்கூடாது, சில பேர் நீங்கள் தங்கம் தான் போடணுங்கிறாங்க. அது எந்தெந்த லக்னக்காரங்க, எந்த லக்னக்காரங்க? லக்னங்களை உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம குறிப்பிட்டுக்கிட்டு வரும்போது எந்தெந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னாக்க மேஷ லக்னம், விருச்சிக லக்னம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தனுசு மீன லக்னம், தனுசு லக்னம் மீன லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். ஸோ இதுக்குண்டான லக்னங்களுக்கு உண்டான ரத்னங்கள் நம்ம சொல்லும் போதே தங்கமும் சொல்லியிருக்கோம். தங்கம் அவங்க இந்த லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அதாவது மேஷம், அதுக்கடுத்து சிம்மம், அதுக்கடுத்து தனுசு, அதுக்கடுத்து மீனம், அது உங்க விருச்சிகம். இந்த லக்னக்காரங்களுக்கு தங்கம் சிறப்பா இருக்கும். மேஷம், விருச்சகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 5 லக்னத்துக்கு வந்து தங்கம் போடணும். தங்கம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வெள்ளி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வந்து ஒரு தங்கம் அணிஞ்சே தீரணும், ஒரு தாலி வடிவத்தில் நம்ம போடுறோம் அப்படின்னா, நான் சொல்றது வந்து மிக்சிங்ல வந்து செம்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. வடநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செம்பு வந்து ஒரு 91.6% கோல்டு இருக்கு, மீதி ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து செம்பு இருக்குன்னு அர்த்தம்னு வைங்களேன். சவுத் இந்தியாவில் நார்த்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் செம்பு கலக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் பாதி செம்புக்கு பதிலாக பாதி வெள்ளியை கலப்பாங்க. வெள்ளி கலப்பாங்க. அது வெள்ளியை கலக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த நிறம் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் ரெட்லேருந்து ஒரு செம்பு தன்மையிலேருந்து கொஞ்சம் மஞ்சள் தன்மையை காமிக்கும். ஸோ வடநாட்டில் அது மாதிரி செய்வாங்க. அது மாதிரி மிக்சிங்கில் வந்து நம்ம வெள்ளி ராசியாக உள்ளவங்க அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது வெள்ளியை.
அதான் சிறப்புனான பரிகாரம். சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளி யார் அணியணும், யார் அணியக்கூடாது? தாராளமாக ரிஷபலக்கணக்காரங்க அணியலாம், அதுக்கடுத்து கடகலக்கணக்காரங்க அணியலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணக்காரங்க அணியலாம், மகர லக்னம், அதே மாதிரி கும்ப லக்கணக்காரங்களை தாராளமாக அணியலாம். அணியக்கூடாது? அணியக்கூடாது, இந்த தங்கம் அணியாதவங்க, தங்கம் அணியிறவங்க இது அணிய வேண்டிய அவசியம். அதாவது மேஷம், மேஷம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், அது மாதிரி உள்ளவங்க அணியக்கூடாது. சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா டிகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து காலையில் சந்திக்கலாங்கய்யா. சரி, வணக்கம், வாழ்க.